கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 10 மாசமா என் பையனுக்கு ரொம்ப நாளா வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 10 டைமாவது சொல்லிருவான், அம்மா வயிறு வலிக்கு, வயிறு வலிக்கு, வயிறு வலிக்குன்னு. ஸோ அதனால நாங்க எல்லா டாக்டர்ட்டையும் கூட்டு போனோம். ஒரு 4, 5 டாக்டர்ட்ட கூட்டு போனோம். எல்லாரும் மருந்து குடுத்தாங்க. ஆனாலும் அவனுக்கு சரி ஆகவே இல்ல. அப்ப நான் அவன்ட்ட சொன்னேன், "நீ ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடு, எது சாப்பிட்டாலும்" அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவனும் ப்ரேயர் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். போன மாசோட வாக்குத்தத்தம், "நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்." அந்த வார்த்தையின்படியே போன மாதம் February 16 ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருந்தோம். அப்போ தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பலிபீடத்திலேருந்து வந்துச்சு. "இன்னைக்கு அதிசயத்தை காண்பாய்" அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த வயிறு வலியே சொல்லலை. அந்த வார்த்தையை கேட்காத நாட்களை இந்த நாட்களை ஏசப்பா தந்தாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கணவருக்கு இந்த இடது கண் மேலே லேசாக ஒரு சின்ன பரு மாதிரி வந்தது. 2 நாளில் பார்த்தா அது ரொம்ப அதிகமாகி கண்ணுக்கு மேலே எமையில் நெத்தியில் தலை வரைக்கும் ரொம்ப அதிகமாகிருச்சு. பெருசாக பொக்களை மாதிரி வந்து கண்ணே திறக்க முடியாத நிலைமையில் ஆயிற்று. கண் திறக்க முடியாதனால ஏற்கனவே அவங்களுக்கு கண்ணில் ப்ரெஷர் உண்டு. கண் திறக்க முடியாதனால கண்ணில் மருந்தும் ஊற்ற முடியல. 1 வாரம் கழித்து கண்ணில் ஆஸ்பத்திரிக்கு போய் காமிக்கும்போது கண் நரம்பை பாதிச்சிட்டு, அதனால் கண் கருவிழி வந்து அசையவே இல்லாமல் ஆயிற்று. கண் கருவிழி அசையாதனால கண் பார்வையும் பாதிக்கப்படுமோன்னு நினச்சி நாங்கள் எல்லோரும் ரொம்ப கவலையோடும் பயத்தோடு இருந்தோம். இந்த 45 நாள் உபவாச ஜெபத்தில் நான் ஜெப குறிப்பை எழுதி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் மருந்து ஊற்றுற ஒவ்வொரு நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே, "தேவனே, நீர் அந்த கருவிழியை செயல்பட பண்ணணும், நான் சாட்சியாக சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். தொடர்ந்து மருந்து ஊற்றிக்கிட்டே இருந்தோம். மாத்திரையும் சாப்பிட்டாங்க. கடந்த வாரத்தில் போகும்போது கருவிழி நல்லா செயல்பட, எல்லா பக்கமும் சுற்றி நல்லா இயங்குவதற்கும், நல்ல கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் தேவன் கிருபை கொடுத்தார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வருஷம் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் சுகர் அதிகமாகி நிறைய பணம் காசெல்லாம் செலவழிச்சும் கேட்கல. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா, உம்முடைய நாமத்தினால எனக்கு சுகம் கிடைக்கணும், பலன் கிடைக்கணும், நான் திரும்ப வேலைக்கு போகணும் என்று ஆண்டவர்கிட்ட நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு கிருபையாக இறங்கினார். தேவன் தாமே கடந்த 1 வருடங்கள் முழுவதுமாய் என்னோட கல்வியாண்டு முழுவதும் கூட இருந்தார். எனக்கு படிக்க ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்தார். 10th ரிசல்ட்டும் தேவன் தாமே அற்புதமாக நான் 500க்கு 491 மதிப்பெண்கள் பெற தேவன் எனக்கு கிருபை செய்தார். பள்ளியிலே முதல் மதிப்பெண் பெறவும் தேவன் கிருபை செய்தார். ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஏசப்பா 11th போர்டு எக்ஸாமில் 568 அவுட் ஆஃப் 600 மார்க்ஸ் அண்ட் 95% தந்தாங்க. நான் டெய்லி ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு படிப்பேன். ஏசப்பா எனக்கு நல்ல மார்க்ஸ் தந்திருக்காங்க. ஏசப்பாவுடைய நாமத்திற்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜவஸ்டன். நான் 10th எக்ஸாம் எழுதியிருந்தேன். பப்ளிக் எக்ஸாமில் எனக்கு ஏசப்பா 400க்கு மேலே எனக்கு மார்க் எடுக்க கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன்.